ஏக்கா, இது தேவையா? இப்ப உன்னால ஊருக்குள்ள தலை காட்ட முடியுதா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கமா பேசுறாங்க. அன்னைக்கே அந்த பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்ப இதெல்லாம் வேணுமா? தெய்வம், நீயுமா இப்படி பேசுற? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஏய், அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த வேலையை பார்த்தேன். ஆனா இப்படி நடக்கும்னு எனக்கே தெரியாது. இப்பவும் சொல்றேன், என் மகன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் தெய்வம். நீ அவனை நம்புற, ஆனா அவனையே நம்பி ஒரு புள்ள வந்திருக்க. இப்ப அந்த பிள்ளைக்கு பதில் யார் சொல்றது? கண்ணீர் அதுமா அந்த புள்ள நிக்குது. பத்தாதுக்கு இந்த மாலதிய வேற காணும், உன் மவனையும் காணும். ஊர் போறான் உன் மவன் தான் மாலதியை இழுத்துட்டு போயிட்டான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் நான் இருக்கிறேன். ஒரே யோசனையா இருக்கு. 2 நாள் ஆயிட்டு, இன்னும் அவனையும் ஆளை காணும், அவளையும் ஆளை காணும். என்ன ஆச்சுன்னே தெரியல. 2 பேரும் வந்தாதான் என்ன நடந்துச்சுன்னே தெரியும். மைனி, மைனி, அசோக்கு வந்துகிட்டு இருக்கான். என்னமா சொல்ற? அசோக் வரானா? அப்ப என் மவ? அசோக் மட்டும்தான் வாரான். உன் மவ எங்க போய் தொலைஞ்சாலோ யாருக்கு தெரியும்? இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. தேவையில்லாம பேசுன அப்புறம் நடக்கிறது வேற. கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கியா? அதான் அவன் வாரான்ல, வரட்டும், விசாரிப்போம். அம்மா, ஏய், நீ என் குடும்பத்துக்கு பண்ணதெல்லாம் பத்தாதா? என் மவளை வேற இழுத்துட்டு ஓடி போயிருக்க. என் மவளை எங்க? அவ வாழ்க்கையும் நாசமாக்கிட்டல்ல. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? பாவி, என்ன காரியம் பண்ணிருக்க? என் மானத்தையே வாங்கிட்டியே. அவளை கூட்டிட்டு எங்கடா ஓடுன? எங்க ஓடுன? என்னம்மா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? உங்க மகன் மேல உங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை இல்ல? நான் அவளை கூட்டிட்டு போயிருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா? அப்போ என் மவளை எங்க? என் மவளை கூட்டிட்டு போய் கொலை பண்ணிட்டியா? அவ இருக்கிறனால தானே உனக்கு பிரச்சனை அப்படின்னு அவளை தீர்த்து கட்டிட்டியா? என் மவளை எங்க? வாய முடுங்க, என்ன பேச விடுங்க. உங்க மவ பண்ண காரியத்துக்கு அவளை கொலை தான் பண்ணியிருக்கணும். வேற வழி இல்லாம 2 நாள் ஒண்ணு சாப்பிடாம உட்கார்ந்துட்டு பைத்தியக்கார மாதிரி எந்திரிச்சு வந்திருக்கேன். என்ன சொல்ற? ஏன் மவ அப்படி என்ன காரியம் பண்ணா? உங்க மாவ போன் பண்ணி என்ன அவசரமா வர சொன்னான். நானும் என்ன ஏதுன்னு கேட்காம போனை கூட மறந்து வச்சுட்டு போய் பார்த்தா கத்திய வச்சு என்ன மிரட்டிக்கிட்டு 2 நாள் நீ இங்கதான் இருக்கணும், இல்ல என் கழுத்தை அறுத்துக்குவேன்னு சொன்னான். அப்படி அவ சொல்லும் போது ஏன் கழுத்தை அறுத்துருவேன்னு சொன்னா கூட நான் அவளை தள்ளி விட்டுட்டு வந்திருப்பேன். ஆனா அவ கழுத்தை அறுத்துக்குவேன்னு நின்னான். என்ன செய்ய சொல்றீங்க? பைத்தியக்கார மாதிரி 2 நாள் எங்கேயும் போகாம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு வாரேன். எதுக்கு சொன்னா எதுக்கு சொன்னான்னு உங்க மவ வருவால, விசாரிங்க. என்னன்னு சொல்ற? 2 நாளே உன்னை மிரட்டி உட்கார வச்சிருந்தாளா? என்னத்துக்கா? அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறோன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வீட்ல இருந்து யாரோ தான் அவளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்ன புடிச்சு வச்சுக்கிட்டு இன்னொரு மாப்பிள்ளை பாக்குறியா? இப்ப உன் கூட உட்கார்ந்தா என்னை எவன் கட்டிக்குவான்? இனி எவனாவது என் வீடு தேடி பொண்ணு பாக்குறேன்னு வருவானா? 2 நாள் நம்ம தனியா இருந்திருக்கோம். ஊர் உலகத்துல எல்லாம் தப்பா தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்றான். அந்த பைத்தியக்காரிய என்னை என்ன பண்ண சொல்றீங்க? பாத்தியாமா, உன் மவ லட்சணத்தை பாத்தியா? என் மவனை மிரட்டி உட்கார வச்சிருக்காளே, அப்ப அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? கழுத்து அறுத்தா அறுத்துட்டு சாகுதான்னு சொல்லிட்டு நீ வந்திருக்க வேண்டியதானே? இப்ப பாரு, உன்னை யார் நம்புவா? ஏன் உன் பொண்டாட்டியே உன்னை சந்தேகப்பட மாட்டாளா? அதானே, என் மாவா கழுத்து அறுத்துட்டு செத்து கிடக்கான்னு சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே? வாய மூடுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? உங்க மக மட்டும் இல்ல, அந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் இப்படித்தான் இருந்திருப்பேன். என்னால ஒரு உயிர் போறதுக்கு நானே காரணமா இருக்க மாட்டேன். எங்க அம்மா அந்த மாதிரி என்னைய வளர்க்கவும் இல்லை. உங்க மக பண்ண முட்டாள்தனத்தால நான் தான் இன்னைக்கு ஊர் பூரா தலை குனிஞ்சிட்டு வரேன். இதுக்கு மேலையும் அவளை விட்டு வச்சா சரிப்படாது. உடனே உன் ஃப்ரெண்டுக்கு போன போட்டு வர சொல்லு. இப்பவும் அவன் அவளை கட்டிக்க தயாரா இருந்தானா அவ கல்யாணத்தை இப்பவே நாம முடிக்கிறோம். ஆமால, உங்க அம்மா சொல்றதுதான் சரி. இனிமையும் அவ வாழ்க்கைய நாசமாக்குறதுல நமக்கு பங்கு இருக்கிறதா யாரும் நினைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நீ அவளை காதலிச்சதுதான் பண்ணுன பெரிய தப்பு. அதுக்கு
தண்டனையா இந்த 2 நாள் நீ அவஸ்தைப்பட்டுட்ட. இந்த ஊர்ல உள்ளவங்கலாம் உன்னை தப்பா பேசுவாங்க, பேசிட்டு போறாங்க. ஆனா ஒரு நல்ல காரியம் செஞ்சதா நினைச்சு அவளுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வை. அந்த பையனை உடனே வர சொல்லு, நான் பேசுறேன். சரிம்மா. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என் மகன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உன் மக நல்லபடியா தான் வீடு திரும்புவான்னு நீ நினைச்சனா உன் மகளுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க நீ சம்மதிக்கணும். உன் மக நல்லா இருக்கணும்னு நினைச்சனா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு. நீங்க சொல்றது சரிதான். என் மகளை நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். அவ சம்மதிக்கல அதெல்லாம் இங்க பெருசு கிடையாது. உண்மையிலே அந்த பையன் என் மகளை கல்யாணம் கட்டிக்க சம்மதிச்சா இந்த கல்யாணத்தை உடனே நாம நடத்தி முடிப்போம். ரொம்ப நல்லது. நீ போய் வீட்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். இப்பவே உன் வீட்ல வச்சு இந்த கல்யாணத்தை நான் நடத்துறேன். சரிக்கா. அடியே நல்லா கேட்டுக்கோ. உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றது நீயும் உன் அக்கா காரியோ தான் இருக்கணும். உங்க 2 பேத்துல அவ கூட யாரு கூட்டணி வச்சிருக்கீங்களோ தெரியாது. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவ காதுக்கு எப்படி போகுது? ஐயோ மைனி, சத்தியமா எனக்கு தெரியாது. நான் எந்த விஷயத்தையும் அவகிட்ட சொல்லல. எனக்கு என்னமோ உன் அக்கா காரி மேலதான் சந்தேகமா இருக்கு. எல்லாரும் இங்க நிக்கிறோம், அவளை எங்க தெரியலையே. அக்கா காலையில எங்கேயும் வெளியே போச்சு, இன்னும் வரல. அவ வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஏங்க, இந்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. சரி. ஏய், நீ என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போய் உன் புருஷனுக்கு குளிக்கிறதுக்கு துணிமணி எடுத்து கொடு. நீ அவன் மேல சந்தேகப்படுறியா? ஐயோ அத்தை, எனக்கு அவர் மேல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அப்ப போய் நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. போங்க, அவ வரட்டும், இன்னைக்கு நான் பேசிக்கிறேன். பாத்தியா என்ன நடக்குன்னு? இப்பவாது உனக்கு புரிஞ்சிருக்குமே. இப்பவும் என் மகனை சந்தேகப்படுறியா? இல்லக்கா, அவன் பேசுறதுல அவன் கண்ணுல உண்மை இருக்கு. அவன் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றான். அப்ப வா என் கூட, இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிப்போம். சரிக்கா. அம்மா அம்மா, என்னாச்சுமா? ஏமா இப்படி உட்காந்துருக்க? என்னாச்சு? நான் கேட்குறேன் என்னாச்சுன்னு. உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. இன்னைக்கு ஊரு புறம் என்னை கேவலப்படுத்திட்டு வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா அவன் கல்யாணம் முடிஞ்சவனு தெரிஞ்சும் அவனை கூட்டிக் கொண்டு கடத்தி கத்திய வச்சு மிரட்டி இருப்பேன். ஏமா நிறுத்திட்ட? ஏன் நிறுத்திட்ட? இன்னும் அடி, என்ன அடிச்சு கொல்லு. நீ செஞ்சது மட்டும் சரியா? உன் மகளுக்கே தெரியாம நீ கல்யாணத்தை முடிவு பண்ணியிருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்துக்கிட்டு என் கல்யாணத்தை முடிவு பண்ணுவ? வாய மூடு. நீ பண்ணின காரியத்தை மறைக்கிறதுக்கு அடுத்தவங்கள குறை சொல்லாத. எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. அவனுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி அவன் கூட போய் நின்னா மட்டும் உன்னை இப்படியே விட்டுருவேனா என்ன? உனக்கு கல்யாணம் நடக்கிறது நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் நீ நினைச்சாலும் தடுக்க முடியாது. வாய மூடுமா. 2 நாள் அவன் கூட நான் இருந்துட்டு வந்திருக்கேன். என்ன ஏவனும் கட்டிக்க மாட்டான். அதுக்காக நான் போட்ட திட்டம்னா இது. எம்மா, என் கல்யாணம் இந்த ஜென்மத்துல நடக்காது. இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாத. ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? கண்டிப்பா உன் கல்யாணம் நடக்கும். உன் கல்யாணத்தை தடுக்க உன்னாலே முடியாது, யாராலையும் முடியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் மவனை இழுத்துட்டு போயிட்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கண்டிப்பா உன் கல்யாணம் நடக்கும். இந்தா, இந்த கத்திய வாங்கிக்கோ. உன் மவ இந்த கத்திய வச்சுதானே என் மகனை மிரட்டி 2 நாள் அவன் கூட உட்கார வச்சா. இப்போ இந்த கத்திய வச்சுக்கிட்டு உன் கழுத்தை அறுத்துக்கோ. உன் மக கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா, கல்யாணம் பண்ணிக்குவாளான்னு பார்ப்போம். கொடுக்கா. இவ முன்னாடியே நான் சாவுறேன். இவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நான் கழுத்தை அறுத்துட்டு செத்த பிறகு இவளை நிம்மதியா உன் மவனை நினைச்சுக்கிட்டே இருக்க சொல்லு. அம்மா, அவங்க பேச்சை கேட்டு பைத்தியக்காரத்தனமா எந்த முடிவையும் எடுக்காத. அவங்க உன்னை தூண்டி விடுறாங்க. வாய மூடிடி. இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதே நான் தான். உனக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, அப்படித்தானே? நீ சந்தோஷமா இரு. நான் செத்து தொலைகிறேன். என்னை பத்தி உனக்கு என்ன கவலை? ஒத்த மகளை பெத்தேன்,
அவ நான் சொல்ற எதையும் கேட்கல. அதுக்காக நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு எழுதி வச்சுட்டேன். இனி நான் உசுரோட இருக்கிறத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் இருக்கணுமா சாகணுமான்னு இப்ப நீ சொல்ல போற முடிவுல தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமா, மாப்பிள்ளை பையன் இப்ப வருவான். அவனை பிடிச்சிருக்கா, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாளான்னு கேளு. அவ பண்ணிக்க மாட்டான்னு சொன்னா நீ செத்துரு, நீ இருக்காத. வாய மூடுங்க. எங்க அம்மாவை சாக சொல்லி தூண்டி விடுறீங்களா? நான் ஏன் தூண்டுறேன்? உங்க அம்மா என்கிட்ட சொன்னதுதான் நான் உன்கிட்ட சொல்றேன். பெத்தம்மாவ நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறா. நீ என்னன்னா நீ நாசமா போறதுக்கானதுன்னு எல்லார் வாழ்க்கையிலயும் மண்ணலி போட பாக்குற. உனக்கு உன் காதல், உன் வாழ்க்கை அது மட்டும்தான் முக்கியம். இன்னொரு பொண்ணை பத்தி நினைச்சியா? அந்த பொண்ணு கல்யாணம் கட்டி வந்திருக்கு. அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமா போட்டு தானே ஏன் அவனை கூட்டிட்டு போனேன். அவன் ஆம்பளை, அவன் அசிங்கப்பட்டாலும் நாளைக்கு ஊருக்குள்ள தலை காட்டுவான். ஆனா அந்த பிள்ளைய எல்லாரும் என்னமா பேசுவாங்க? அவளை மட்டுமா பேசுவாங்க? உன்னையும் பேசுவாங்க. வாழ்நாள் பூரா உங்க ஆத்தா அதை கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறியா? இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அவ ஏதோ அறியாம தப்பு பண்ணிட்டா, அப்புறம் இன்னொரு பையனை கல்யாணம் கட்டிக்கிட்டு போயிட்டா அப்படின்னு தான் பேசுவாங்க. இப்படி பேச மாட்டாங்க. நீ எதை செய்யணும்னு நீயே முடிவு பண்ணு. ஏய், நல்லா கேட்டுக்கோ. என்னை யாரும் மிரட்டியோ இல்ல என்னை தூண்டி விட்டோ என்னை பணிய வைக்க முடியாது. நான் ஒத்த மகளை பெத்தேன். அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். நீ அசோக்க விரும்பினப்ப அவனே கல்யாணம் கட்டிக்கிட்டுன்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. இப்பவும் அவனுக்கு கடத்தி கொண்டு அவன் வாழ்க்கையை நாசமாக்க முடிவு பண்ணியிருக்கேன். உன்னை விரும்பினவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா நீ இந்த காரியத்தை பண்ணியிருப்பியா? அவன் எக்கேடும் கெட்டு போகட்டும் தானே இந்த காரியத்தை பண்ணினேன். இப்ப நான் சொல்றதை கேளு. உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வந்திருக்கு. அதையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணுவேன்னா பண்ணிக்கோ. என்ன உசுரோட நீ பார்க்க முடியாது. நான் மிரட்டுறேன்னு நினைக்காத. நீ எம்பிட்டு பாய்வியோ அதுக்கு மேலே நான் பாய்வேன். உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். இப்பவே உன் கண்ணு முன்னாடி கழுத்தறுத்துட்டு சாவுறனா இல்லையான்னு பாரு. அம்மா புரிஞ்சுக்கோமா. ஏமா இப்படி பைத்தியக்காரத்தனமா முடிவெடுக்கிற? அம்மா நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஐயோ ஆண்டி, என்ன கத்தியெல்லாம் வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க? அவங்க விருப்பப்பட்டா மட்டும் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. தயவு செஞ்சு மிரட்டாதீங்க. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. இவளை ஆடுறாராம ஆடுனா ஆட மாட்டான். இவ இப்ப இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பா. நீ அமைதியே இரு. ஏய், இங்க பாரு, இதுதான் மாப்பிள்ளை. நீ அன்னைக்கு என்ன சொன்ன? என் மகனோட அதிக சம்பளத்துல என் மகனோட நல்ல அழகா இருக்கிற பையனை கெட்டி என் மூஞ்சில கரிய பூசுறேன்னு சொன்னேன். இவன் சென்னையில பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கான். நல்ல கை நிறைய சம்பளம். என் மகன் இன்னும் வேலைக்கே போகல. புரிஞ்சுக்கோ, இவன் என் மகனோட அழகா இருக்கான். இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கிற? ஏங்க, நான் 2 வார்த்தை உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். நடந்து முடிஞ்சதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இனி நடக்க போறதை தான் பார்க்கணும். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னா சொல்லுங்க. இப்பவே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நம்ம வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏய், அந்த பையன் இவ்வளவு தூரம் சொல்றான், நீ என்ன அழுதுட்டு இருக்க? இந்த கல்யாணத்துக்கு சம்மதமா சம்மதம் இல்லையா அதை மட்டும் சொல்லு. இப்ப நீ சம்மதம் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போய் அவனை கொடுமைப்படுத்துறதா இருந்தா நீ சம்மதம் சொல்லவே வேண்டாம். இப்படியே இருந்துக்கோ. நான் அவர்கிட்ட பேசணும். நீங்க போங்க ஆண்டி, நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க. அதான் அவன் சொல்றான்ல, வெளியே வா. உன் அம்மா நான் உசுரோட இருக்கணும்னு நினைச்சா இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது வாழ்க்கையை தொடங்கு. இல்ல நடக்கிறதே வேற. நான் உன்னை மிரட்டுறேன்னு நினைக்காத. என் வாழ்க்கையில நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. ஆனா என் மக சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். நீ என்னை கஷ்டப்படுத்துறதா இருந்தா இப்பவே இங்கேயே சொல்லிரு. நான் இங்கேயே செத்து தொலைறேன். ஏம்மா அப்படி பேசுற? என்ன மன்னிச்சிருமா. நீ போமா, நான் வரேன். ஏங்க, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அசோக்கு எவ்வளவு தீவிரமா விரும்பி இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. உங்க மனநிலை எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதுக்காக எல்லோரையும் நீங்க கஷ்டப்படுத்தணுமா? தயவு செஞ்சு உங்களை நீங்க மாத்திக்கோங்க. நீங்க ஒரு ஆள் மாறுறது பெரிய விஷயமா, எல்லாரும் உங்களால கஷ்டப்படுறது பெருசா? ஏங்க,
தப்பு பண்ணாது யாரு? எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் நேத்து வரைக்கும் அசோக்கு கூட இருந்தேன். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு எனக்கு இடையில எந்த இதுவும் நடக்கல. அவரை நான் கடத்தி வச்சிருந்தது உண்மை. நீங்க அதையெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறீங்களா? ஏங்க, உங்க காதல் எனக்கு புரியுது. நீங்க அசோக்கை எவ்வளவு தீவிரமா காதலிச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க அவனை கடத்தி கொண்டு வச்சு உங்களை யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்திருக்கீங்கன்னா உண்மையிலேயே நீங்க அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. காலப்போக்கில் உங்க மனசு மாறும். அதுக்காக நான் காத்திருக்கிறேன். ஏங்க, கண்டிப்பா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எனக்கு உங்க மேல எந்த வெறுப்பும் இல்லை. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க பிடிச்சுதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்கலாம். அசோக் மேலவே இவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா என் மேலையும் இந்த அன்பு ரொம்ப இருக்கும்னு நான் நம்புறேன். என்னையும் நீங்க காதலிப்பீங்கன்னு எனக்கு புரியுது. நாம நல்ல கணவன் மனைவியா இருக்கலாம். நீங்க விருப்பப்பட்டா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றிங்க. நான் எங்க அம்மாக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா என்னால இப்ப அசோக்க மறக்க முடியுமான்னு தெரியல. நான் கூடிய சீக்கிரம் மறக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். நீங்க என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த கல்யாணம் நடக்கட்டும். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஏதோ சூழ்நிலையில இப்படி பிரிஞ்சிட்டீங்க. அதுக்காக இதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. எல்லா காதலும் கை கூடுறது இல்லை. கிடைச்ச புருஷனை காதலனா ஏத்துக்கிட்டு எத்தனையோ பெண்கள் குடும்பம் நடத்திட்டு தான் இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் மறந்துருங்க. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்ஸ்ங்க. இதுல என்ன இருக்கு? எங்க அம்மா அப்பாக்கு நான் தகவல் சொல்லிட்டேன். அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம கல்யாணம் இன்னைக்கு இங்க நடக்கட்டும். நாம கல்யாணம் முடிஞ்சு சென்னைக்கு போயிடுவோம். இங்க இருந்தா உங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். நாம கொஞ்சம் சென்னைக்கு போயிட்டோம்னா உங்க மனசும் மாறும். நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அது நல்லதா இருக்கும். சரிங்க. ஏங்க அழுறீங்க? இனி நீங்க அழவே கூடாது. ஏமா அங்க நிக்கிற? நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அத்தை, இந்த கல்யாணம் சாதாரணமா வீட்டில் வச்சே நடக்கட்டும். சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரிங்க மாப்பிள்ள. நான் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீ போயிட்டு வா. என்னை மன்னிச்சிடுமா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீ அதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காத. நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துமா. சரிங்க அத்தை. டி, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்ல. டி, அந்த பையன் பேசுறதுல இருந்தே தெரியுது. அந்த பையன் நிதானமா பேசுறான். நல்ல பையனா தான் இருக்கான். ஏய், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? என்னடி, அவனை கல்யாணம் பண்ணிக்க உண்மையிலே உனக்கு சம்மதமா? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நான் இந்த கல்யாணத்துக்கு மனசார சம்மதிக்கிறேன். அப்பா, உன் மவ வாயாலே சொல்லிட்டாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, போய் நடக்க வேண்டிய காரியத்தை பார்க்குறேன். ஏட்டி, உண்மையா தானே சொல்ற? ஏதாவது கோல்மால் பண்ணலையே? ஐயோ அம்மா, உண்மையா தான் சொல்றேன். நான் இந்த கல்யாணத்துக்கு மனசார சம்மதிக்கிறேன். எப்பா, எனக்கு கை ஓட மாட்டுக்கு காலு ஓட மாட்டுக்குட்டி. ரொம்ப சந்தோஷம். எப்படியோ மனசை மாத்தினியே. எல்லாம் நல்லதாவே நடக்கும்.